இங்க இருக்கக்கூடிய குட்டி பையனோட தலையை திருப்பி வந்து பாத்தீங்கன்னா போன் அவனுக்கு வந்து Facebook'க வந்து காட்டுது. அது மட்டும் இல்லாம அதுல இருந்து ஒரு லைக் பட்டன் எடுத்து இவன்கிட்ட வந்து குடுக்குது. இவனும் வந்து பாத்தீங்கன்னா அத அப்படியே ஆசை தீர வந்து ஃபுல்லா சாப்பிட்டுறான். சாப்பிட்டது இல்லாம இப்ப மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா அந்த Facebook பின்னாடியே வந்து அவன் தொட்டுட்டே போறான். அது மட்டும் இல்லாம இப்ப போன் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே அவனை செயின் பண்ணி கூட்டிட்டு போகுது. திடீர்னு கீழ விழுந்ததுக்கு அப்புறமா திரும்பி பார்த்தா சுத்தி இருக்கக்கூடிய நேச்சர் எல்லாம் அவன் கண்ணுக்கு தெரியுது. மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா அவனோட தலையை திருப்பி இன்னொரு லைக் வந்து கொடுத்தனே அவன் லைக்கா வந்து பாத்தீங்கன்னா பிடிச்சிட்டு அப்படியே போறான். அப்பயும் பாத்தீங்கன்னா கீழ விழுறான். கீழ விழுந்து எழுந்து பார்க்கும்போது இப்ப போன் வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு ஃப்ரூட் கேம்ஸ் வந்து காட்டுது. இப்ப அந்த கேமை பாத்தீங்கன்னா விளையாடிட்டே போறான். அப்படி போகும்போது திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா கீழ வந்து ஒரு கிரீனிஷா வந்து தெரியுது. அதை பார்த்துட்டே இருக்கும்போது அவன் தலையில ஏதோ ஒரு வாட்டர் பட்ட உடனே அவன் வந்து ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். அப்படிதான் திரும்பி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா மேல இருக்கக்கூடிய அவன் ஃப்ரெண்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு வாட்டர் கன்னை தராங்க. அது மட்டும் இல்லாம விளையாடவான்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இந்த பக்கம் போன், இந்த பக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சோ இப்ப கடைசியா வந்து பாத்தீங்கன்னா அந்த போனை ஆஃப் பண்ணிட்டு அது மட்டும் இல்லாம இப்ப அவன் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா அவன் விளையாட போறான். இப்ப இதே போலதான் நம்ம வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா நம்ம போனுக்கு ரொம்பவே நம்ம அடிக்டடா இல்லாம நம்மளோட ரியல் லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் அதை கான்சன்ட்ரேட் பண்ணணும்.